ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத்தியாயம் 1, ஸ்லோகம் 30. அர்ஜுனன் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிலை மறந்து பற்றுதல் மிக்கவனாக மாறினான். குழம்பினான். சமநிலையை இழக்க ஆரம்பித்தான். அவனுக்கு கெட்ட நிமித்தங்கள், சகுனங்கள் புலப்பட்டன. கடவுளிடம் பற்று விலகிட ஜடப்பொருள்களிடம் பற்று அதிகமாகும் போது துன்பம் அதிகமாகும். எமோஷனல் எக்ஸாஷன் லீட்ஸ் டு இம்பேலன்ஸ். அத்தியாயம் 1, ஸ்லோகம் 31. நம் மக்களை கொல்வதால் என்ன பயன்? உறவுகளை அழித்து என்ன நன்மை வரும்? எனதன்பு கிருஷ்ணா, எனக்கு வெற்றி வேண்டாம், வெற்றியால் வரும் ராஜ்யம் வேண்டாம், ராஜ்யத்தால் வரும் சுகபோகம் வேண்டாம் என்று சத்திரியனுக்குரிய நீதி கோட்பாடுகளை மறந்து அரற்றினான். உணர்வு மேலிட்டால் புத்தி தடுமாறும். எமோஷனல் எக்ஸாஷன் வில் இன்ஹிபிட் யுவர் கேப்பபிலிட்டிஸ். நம்மளுடைய மூளையில் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று புத்தி, அதாவது இன்டலெக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது மனசு, மைண்டு. இந்த 2ம் வேற வேற, ஒன்று கிடையாது. இந்த புத்தி இருக்குது இல்லைங்களா, அதுக்கு உணர்ச்சிகள் கிடையாது. அது ரொம்ப ரேஷ்னல், எமோஷ்னலே கிடையாது. ஆனால் மனசுக்கு உணர்ச்சிகள் உண்டு. வெரி வெரி எமோஷ்னல். அது என்ன பண்ணும், இந்த மனசு உணர்ச்சிகள் பொங்கி ததும்பும் போது கொஞ்சம் கொஞ்சமாக புத்தியை தன்கிட்ட இழுத்துட்டு வந்துடும், தன்வசப்படுத்திடும், அது வழிக்கு கொண்டு வந்துடும். அப்போ என்ன ஆகும், இந்த புத்தி நழுவி மனசு சொல்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடும். அதுதான் உண்மைன்னு வேற நம்ப ஆரம்பிச்சிடும். அது தன் நிலையே அதாவது அந்த பகுத்தறிதல், எது நல்லது, எது கெட்டது, எது சரி, எது தவறு, இந்த மாதிரி யோசிக்கிறதெல்லாம் விட்டுட்டு மனசு என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அது பின்னாடி போயிட்டே இருக்கும். அதுக்கு தான் பாரதியார் என்ன சொல்றாரு, சக்தி கிட்ட வரம் கேட்கும் போது, நசையறு மனம் கேட்டேன், அசைவரு மதி கேட்டேன். நசையறு மனம்னா இந்த ஆசை இல்லாத மனம் எனக்கு வேணும். அசைவரு மதினா கலங்காத புத்தி. அந்த ஆசையை பார்த்து கலங்குற புத்தி எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதுல நம்ம புத்தியை தெளிவாக நிலையாக நிறுத்தி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பெல்லாம் நம்ம அதுலேருந்து ஸ்லிப் ஆகுறோமோ அப்பெல்லாம் நம்ம நம்முடைய நிலை தடுமாறி குழம்பி போயிடுவோம். இதில் அந்த புத்தியை ஒரு இடத்துல வைக்கிறதுனா என்னது, நம்ம நமக்கு மேலே ஒரு பேராற்றல் இருக்குது, நமக்கு மேலே ஒரு மிகுந்த சக்தி இருக்குது, பரமாத்மா இருக்கார் அப்படின்றதுல வைக்கிறது. அவர்கிட்ட பற்று இருக்கும் வரை இந்த ஜட பொருட்கள், அதாவது நம்ம உடம்பே ஒரு ஜட பொருள் தான், அது மேலே பற்று அவ்வளோ வராது. அந்த சாமி கிட்ட நமக்கு பற்று குறையும் போது இந்த ஜட பொருட்களின் மீது பற்று அதிகமாயிடும்.